எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? நீ செஞ்சது தப்பு. உண்மையை சொல்லு. ஏன் இப்படி பண்ணுன? ரேவதி ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. எங்கே தங்கராஜ் வந்து ரொம்ப கோவப்படுவாரோ அப்படின்னு நினச்சி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தங்கராஜ் கரெக்டாக வராங்க, தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனேயே தங்கராஜுக்கு செம்மையாக கோவம் வருது. என்ன என்கிட்டே நீ இவ்வளோ ஆக்டிங் பண்ணுறியா, நான் ஒன்று சும்மாவே விட போகிறது இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிக்கும் போது பார்த்தோம்னா ரேவதி அப்படின்னு கத்துறாரு. என்ன விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் எழுறாங்க ரேவதி. உன்ன மாதிரி நடிகையே நான் இது வரைக்கும் யாரையும் பார்த்ததே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமா கத்துறாரு. ஏங்க அமைதி இருங்க, குழந்தைங்கெல்லாம் பயப்படுறாங்கல்ல அப்படின்றாங்க. குழந்தைங்க பயப்படுறாங்களா? அமைதி. நீ எங்கள் அம்மாக்கிட்ட எதுக்காக தேவையில்லாமல் இப்படி என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டுட்ட அப்படின்றாங்க. என்ன பழி வாங்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நான் எதுக்காக பழி வாங்க போகிறேன், நான்லாம் பழி வாங்கணும்னு எண்ணத்தில் சொல்லவே கிடையாது அப்படின்றாங்க. அப்போ வேறு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் உங்களுக்கு என்னோடய கஷ்டம்னா என்னோடய கஷ்டம் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேனே தவிர உங்கள் மேலே எனக்கு எந்த விருப்பமே கிடையாது அப்படின்றாங்க. அப்போது பழி வாங்குறதுக்கு சொல்லலைன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தியா பழி வாங்குறதுக்கு தானே சொல்லியிருக்க அப்படின்றாங்க. அப்புறம் ரொம்பவே கோவமாகவே பேசிகிட்டே இருக்காங்க. ஆனாலும் ரேவதி வந்து குழந்தைங்கள காமிச்சு அவங்கெல்லாம் அழுறாங்க, கொஞ்சம் அமைதியாக பேசுங்க அப்படின்றாங்க. குழந்தைங்கள சாக்கு வச்சுக்கிட்டு என்கிட்ட நீ எதுவும் பேசாத, நீ யாருன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவே கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க நம்ம தங்கராஜ் வந்துட்டு. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன், பக்கத்து முழுக்க வாடி, அப்புறமா இருக்கு உனக்கு அப்படின்றாங்க. இல்லை நான் தூங்குறேன், குழந்தை பயந்துருவா அப்படின்றாங்க. குழந்தை சாக்கு வச்சுக்கிட்டு இப்படி என்னை ஏமாத்துறல, சரி இருக்கட்டும் பரவாயில்ல, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு தான் சொல்லுவேன், காலையில் கவனிச்சிக்கிறேன்டே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக தங்கராஜ் அங்கேருந்து போயிடுறாங்க. ரேவதி நிம்மதியாக தூங்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சுரேஷ் வந்து தங்கராஜன்னு சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க. இன்றைக்கே நம்ம வாழ்க்கையை ஏன் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து அவங்களோட ஜாபுக்காக அப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை பார்த்த உடனேயே சுரேஷ் வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க, வேலைக்காக அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அது கேட்ட உடனேயே சுரேஷ் வந்து இப்போ என்ன அவசரம், நீ அப்புறமா கூட அப்ளை பண்ணலாம், இல்லை இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்ட, இல்லை உடனே அப்ளை பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும்ல வேலை கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்கிறாங்க. சுரேஷ் வந்துட்டு மெதுவாக பக்கத்தில் போயிட்டு உக்காடுறாங்க. அதை பார்த்த உடனே மதி வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரோட வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. வேலையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம 2 பேரும் நம்மளோட வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ மதி வந்து இல்லை நான் மென்டலியும் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை, இதில் என்ன ப்ரிப்பேர் ஆகிறது, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டினா எப்படினாலும் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்கிறாங்க. நான் உங்களை புரிஞ்சுக்கணும், நீங்கள் யாருன்னு நான் புரிஞ்சுக்கணும், நான் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனேயே ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. சுரேஷ் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, இன்றைக்கே நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிருகத்தனமாக நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே மதி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. கத்திக்கிட்டே இருக்காங்க. கத்தாதீங்க, பக்கத்தில் எல்லாரும் எழுந்துச்சு வந்துடுவாங்க, அசிங்கமாக இருக்குது அப்படின்றாங்க. என்னோடய வாழ்க்கை எவ்வளோ முட்டாள்தனமான வாழ்க்கைன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சுரேஷ் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. என்ன நீங்கள் இப்படிலாம் கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க மதி. கத்திட்டே இருக்காங்க மதி, ரொம்பவே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா எல்லாரும் எழுந்துடுறாங்க. என்னடா ஆச்சு சுரேஷ் அப்படின்னு கத்திட்டு வராங்க. உங்களால் தான் இப்போ இவ்வளோ அசிங்கமோ அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேரும் பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்ட்டு மதி வந்து சுரேஷோட அம்மா கிட்டே சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பிரச்சனையே இவ்வளோ தான், வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு மதியை வெளியே இழுத்து விடுறாங்க. இழுத்து விட்ட உடனேயே
சுரேஷ் வந்துட்டு ரொம்பவே கோவமா கத்துறாங்க. அதை பார்த்த உடனே மலரும், அதுக்கப்புறம் பாக்கியராஜ் 2 பேருமே எழுந்திரிச்சு வெளியே வராங்க. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாவும் வெளியே வராங்க. கத்திக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்த உடனே மதி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இவளை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும், அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் பிரச்சனை மட்டும்தான், கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை அப்படின்றாங்க. என்ன பிரச்சனைன்னு எல்லாரும் கேட்குறாங்க. மதி வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக போயிடும் இவர் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுரேஷ் வந்து மதியை ரொம்பவே மிருகத்தனமாக நடத்துகிறாங்க. அது எல்லாமே யோசிச்சு பார்த்து மதி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுரேஷ் ரொம்பவே கத்திக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த